Hello students, welcome to our online class. Today in our explainer series we are going to look at modal auxiliaries. Modal auxiliaries பார்க்கறதுக்கு முன்னாடி verbனா என்ன பார்ப்போம், main verbsனா என்னன்னு பார்ப்போம், auxiliary verbனா என்னன்னு பார்ப்போம். verbs அப்படின்னு சொல்லும்போது இது வந்து action words அப்படின்னு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. action words அதாவது இப்போ ரன் ஓடுறது, சரியா, ரைட் எழுதுறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு செயலை குறிக்குது, சரியா. வேர்ப்ஸ் எப்பவுமே ஒரு செயலை தான் குறிக்கும். இந்த வேர்பை வந்து ரெண்டாக நம்ம பிரிக்கலாம், சரியா. மெயின் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப். மெயின் வேர்பு வந்து உங்களுக்கு இப்போ மெயினாக இருக்கிற வேர்ட்ஸ், அதாவது இந்த நான் சொன்னேன்ல ரைட், ரன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரன், ரைட், இதெல்லாம் வந்து மெயின் வேர்புக்கு கீழே வரும். ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெல்ப் பண்ணும், மெயின் வேர்புக்கு ஹெல்ப் பண்ணும், ஹெல்பிங் வேர்ப்ஸ், சரியா. மெயின் வேர்புக்கு எப்போவுமே இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ஹெல்ப் தான் பண்ணுமே ஒழிய மெயின் வேர்பாக வராது, சரியா. இது வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும்னா மெயின் வேர்பு வந்து டைப் ஆஃப் ஆக்ஷனை சொல்லும். டைப் ஆஃப் என்ன மாதிரியான ஆக்ஷன், டைப் ஆஃப் ஆக்ஷன். அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குதுல்ல, இது வந்து டைம் ஆஃப் ஆக்ஷனை சொல்லும், சரியா. இது வந்து டைம் ஆஃப் ஆக்ஷன், எந்த நேரத்தில் நடக்குது, டைம் ஆஃப் ஆக்ஷன், புரிஞ்சா. இது டைப் ஆஃப் ஆக்ஷன், என்ன விதமான ஆக்ஷன் நடக்கு, செயல் என்ன விதமாக, இப்போ ரைட்டு, ரன்னுலாம் வந்து என்ன விதமானது, ஓடுறது, இதெல்லாம் வந்து என்ன விதமான ஆக்ஷன் அப்படிங்கிறத மெயின் வேர்பு சொல்லும். அது எந்த டைமில் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஆக்சிலரி வேர்பு, அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து சொல்லும். இந்த நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னைக்கு மாடல் ஆக்சிலரி, சரியா. மாடல் ஆக்சிலரி எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸுக்கு கீழே தான் வரும். இந்த ஆக்சிலரி வேர்பை 3 டைப் ஆஃப் நம்ம பிரிக்கலாம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மாடல் ஆக்சிலரி வேர்ப், செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப் அண்ட் பிரைமரி ஆக்சிலரி வேர்ப். இன்றைக்கி வந்து நம்ம மாடல் ஆக்சிலரியும் செமி மாடல் ஆக்சிலரியும் பார்க்கலாம். பிரைமரி ஆக்சிலரி வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ மாடல் ஆக்சிலரிஸ் வந்து உங்களுக்கு மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 9. கேன், குட், இப்போ நீங்கள் எழுதி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9, சரி. 9 இருக்குதா. கேன் கூட வந்து கேன் வந்து ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கும், அதோட பாஸ்ட் டென்ஸை காட்டுறதுக்காண்டி குட். வில் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஃப்யூச்சர் டென்ஸை காட்டும், அது வந்து பாஸ்டில் உள்ளதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வில்லோட பாஸ்ட் டென்ஸ் வந்து வுட். ஷேலோட பாஸ்ட் டென்ஸ் ஷுட். மேயோட பாஸ்ட் டென்ஸ் வந்து மைட். மஸ்ட், சரியா. மஸ்ட்னா கண்டிப்பாக இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு மாடல் ஆக்சிலரி. இந்த செமி மாடல் ஆக்சிலரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. செமி மாடல் ஆக்சிலரிஸ் வந்து உங்களுக்கு 4. ஆர் டு, யூஸ் டு, நீட், டேர், இதெல்லாம் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கீழே சொல்லித்தரேன், சரியா. இந்த மாடல் ஆக்சிலரிஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி இஸ் எ ஸ்பெஷல் ஆக்சிலரி வேர்ப் which is used to denote a particular mood. அதாவது ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த மாடல் ஆக்சிலரிஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாடல் ஆக்சிலரிஸ் வந்து மெயின் வேர்பாக வராது, சரியா. மாடல் ஆக்சிலரிஸ் வந்து மெயின் வேர்பாக வராது. அண்ட் இது வந்து உங்களுக்கு அந்த மெயின் வேர்புக்கு ஹெல்ப்பு தான் பண்ணும், சரியா. மெயின் வேர்ப் கிடையாது. மாடல்ஸ் வந்து மெயின் வேர்பாக வராது சரியா. அண்ட் இது வந்து ஹெல்ப்பு தான் உங்களுக்கு பண்ணும், இது வந்து ஹெல்ப்பு தான் பண்ணும். இப்படி எழுதி வச்சுட்டேன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்கு தான் எழுதி வச்சுருக்கேன், சரியாம்மா. அண்ட் அதாவது மாடல்ஸ் கேன் ஒன்லி பி யூஸ்ட் வித் மெயின் வேர்ப்ஸ். அந்த மெயின் வேர்ப்ஸ் கூட தான் வரும். இப்போ மெயின் வேர்ப்னா என்ன, இங்கே பாருங்கள், இதான் மெயின் வேர்ப், இது கூட தான் உங்களுக்கு மாடல்ஸ் வரும், சரியா. இதாக ஆகாது, இந்த மெயின் வேர்பாக ஆகாது, புரியுச்சா. இதுதான் சரி. மாடல் ஆக்சிலரியில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து கேன். கேன்னா என்ன, முடியும். கேன்னா என்ன, முடியும். தமிழில் வந்து இதில் வந்து முடியும் அப்படின்னு எழுதிக்கோங்க.
சரியா? அதோட தமிழ் மீனிங் வந்து கேனோட தமிழ் மீனிங் முடியும். இதில் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், அந்த கேனை வச்சு எந்தெந்த கான்டெக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எபிலிட்டி. எபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் திறமை. எபிலிட்டினா திறமை. சரியா? ஐ கேன் ப்ளே வயலின். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு திறமை இருக்குது. சரியா? வயலினை ப்ளே பண்ணுற திறமை இருக்குது. அதனால் இதுக்கு நம்ம இந்த கேன் வந்து திறமையை சொல்கிறதுக்காண்டி நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பர்மிஷன். பர்மிஷன் வந்து அனுமதி. பர்மிஷன்னா என்ன? அனுமதி. கேன் ஐ கோ ஹோம்? கேன் ஐ கோ ஹோம்? நான் வீட்டுக்கு போகலாமா? எஸ் யூ மே, யூ கேன். எஸ் யூ கேன் அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. சரியா? எஸ் யூ கேன். சரியா? அப்போ அனுமதி கேட்குறதுக்கும் அனுமதி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு இந்த கேன் யூஸ் பண்ணலாம். ரெக்வெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டுகோள். சிலவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென்? சரியா? அப்படிலாம் கேட்போம். கேன் யூ டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்குறது. சரியா? இது வந்து ரெக்வெஸ்ட், வேண்டுகோள் விடுக்கிறதுக்கும் நம்ம இந்த கேன் யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆஃபர். ஆஃபர் வந்து அளித்து, ஏதாவது கொடுக்கறது. சரியா? கொடுக்கறதுக்கு தான் ஆஃபர். ஐ கேன் லெண்ட் யூ மை புக். ஐ கேன் லெண்ட் யூ மை பென். ஐ கேன் லெண்ட் யூ மை பைக் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் என்னால் உனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு, அளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆஃபர். அடுத்து வந்து பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பை கூறுதல். சரியா? இந்த ஸ்டேடியம் கேன் பி எம்டிட் இன் 10 minutes. சரியா? அந்த வந்து இந்த ஸ்டேடியமை நம்ம காலி பண்ணிடலாம், 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறத வந்து அந்த வாய்ப்பை கூறுறதுக்காண்டி நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். அடுத்து கடைசி வந்து பார்த்திங்கன்னா சஜஷன். சஜஷன்னா ஆலோசனை. நம்மளுக்கு சிலவங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம சஜஷன் கொடுப்போம். சரியா? அதே தான். யூ கேன் டேக் அ டாக்ஸி. இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு போ, கார் எடுத்துகிட்டு போ, காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கேன் கூட வரும். சரியா? எபிலிட்டிக்கு நீங்கள் கேன் யூஸ் பண்ணலாம். பர்மிஷனுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். ரெக்வெஸ்ட்டுக்கு கேன் யூஸ் பண்ணலாம். ஆஃபர், பாசிபிலிட்டி அண்ட் சஜஷனுக்கும் நீங்கள் கேன் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் இந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்கள். சும்மா ஒரே நேரத்தில் எல்லாம் வந்துடாது, படிக்கணும் கொஞ்சமாவது. இந்த எதுக்கெல்லாம் நம்ம இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் மேத்ஸ்லலாம் எத்தனையோ இது படிக்கிறீங்க. மேத்ஸு, ஃபிசிக்ஸு எல்லாத்துலேயுமே நிறைய ஃபார்முலாஸ்லாம் படிப்பீங்க. இது வந்து சிம்பிள். சரியாம்மா? அதனால் இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எபிலிட்டி இது ரொம்ப கஷ்டம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போதே இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது, இந்த கேனோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு குட். குட் வந்து எபிலிட்டி. எபிலிட்டினா திறமை, அதே தான். சரியா? திறமை. அது பாஸ்ட் டென்ஸில் ஐ குட் ஸ்பீக் ஹிந்தி. முந்தி வந்து நான் எனக்கு ஹிந்தி பேச முடியும் அப்படின்னு சொல்லுறது தான் அந்த பாஸ்ட் டென்ஸில், கேனோட பாஸ்ட் டென்ஸ். அடுத்து பர்மிஷன். பர்மிஷன் வந்து அதே மாதிரி நான் உனக்கு அனுமதின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கேன்னே வந்து உங்களுக்கு வந்து அனுமதி யூஸ் பண்ணலாம். யூ குட் கோ நவ். சரியா? யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லுவோம். யூ குட் கோ நவ் அப்படின்னு சொல்கிறதும் கரெக்ட். நீங்கள் போகலாம். சரியா? அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பொலைட் ரெக்வெஸ்ட். பொலைட் ரெக்வெஸ்ட்னா பொலைட்டுன்னு என்ன சொல்லுவோம்? பணிவான வேண்டுகோள். சரியா? பணிவான வேண்டுகோள். குட் யூ வெயிட் அ மினிட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கிறீங்களா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? அப்போ பணிவாக, ரொம்ப பணிவாக சொல்கிறதுக்கு குட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 3 தான். சரியா? எபிலிட்டி, பர்மிஷன், பொலைட், ரெக்வெஸ்ட். இது தான் நம்ம குட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில். வில் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட். டிமாண்டுனா தமிழில்
கோரிக்கை. ஆர்டர்னா ஆணையிடுறது. சரியா? யூ வில் ப்ளே திஸ் கேம் அட் எனி காஸ்ட். நீ எப்படினாலும் இந்த கேமை கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஒரு ஆர்டர் போடுற மாதிரி. அடுத்து வந்து ஃப்யூச்சரிட்டி. ஃப்யூச்சரிட்டி எதுக்கு சொல்லுவோம்னா எதிர்காலம். எதிர்காலத்துக்கு தான் ஃப்யூச்சரிட்டின்னு சொல்லுவோம். எதிர்காலம். யூ வில் பாஸ் தி எக்ஸாம். நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்போது அந்த ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். இது நம்மளுக்கு காமனாக தெரியும். ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட்னால் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். ரெக்வெஸ்ட்னா வேண்டுகோள். இது பக்கத்தில் எழுதி நீங்களும் உங்கள் நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லா வசதியாக இருக்கும், மறக்கவும் மாட்டீங்க. சரி, அதுக்கு தான் உங்களுக்கு நான் தமிழில் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்கும். ரெக்வெஸ்ட். வில் யூ லென் மீ யோர் பைக், வில் யூ லென் மீ யோர் புக் அப்படின்னு கேட்போம். அப்படி தானே? நீ எனக்கு தருவியா, உன் புக் எனக்கு தருவியா, உன் பைக் எனக்கு தருவியா அப்படின்னு கேட்போம். சரியா? தருவியா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இந்த வில். ப்ராமிஸ். ப்ராமிஸ்னால் உங்களுக்கு என்னது? உங்களுக்கு இப்போ ப்ராமிஸ்னால் ஐ வில் ஷுவர்லி கம் வித் யூ. அந்த ப்ராமிஸ் நான் ஏற்கனவே சொல்லி இங்கே கொடுத்துருக்கேன். சத்தியம், அந்த சத்தியமாக அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ப்ராமிஸாக நான் உனக்கு என் பைக்கு தருவேன், ப்ராமிஸாக நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அண்ட் ஐ வில் ஷுவர்லி கம் வித் யூ. நான் உன் கூட கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிறதுக்கு வில். ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன் அண்ட் முன்னக்கூட்டியே சொல்கிறது. சரியா? ப்ரிடிக்ஷன் வந்து முன்னக்கூட்டியே சொல்கிறது. அண்ட் அசம்ஷன்ங்கிறது வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இது முன்கூட்டியே சொல்கிறது. இது நினைக்கிறேன். சரியா? இந்த ப்ராமிஸ்க்கு சத்தியம், ப்ராமிஸ் பண்ணுறது. இது ப்ரிடிக்ஷன்னா முன்கூட்டியே சொல்கிறது. அசம்ஷன்னா நினைக்கிறேன்னு சொல்கிறது. ஐ திங்க் இட் வில் ரெயின் டுமாரோ. நான் நினைக்கிறேன் நாளைக்கு மழை பெய்யலாம். சரியா? அதுக்கு தான் இந்த 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 5 இதுக்கு தான் நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு வந்து டிமாண்ட் ஆர் ஆர்டர், ரெண்டாவது ஃபியூச்சரிட்டி, மூணாவது வந்து ரெக்வெஸ்ட், நாலாவது ப்ராமிஸ், அஞ்சாவது ப்ரிடிக்ஷன் ஒரு அசம்ஷன். சரியா? நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். வுட். சரியா? வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தான் உங்களுக்கு வுட்டுன்னு சொல்லியிருக்கேன். இந்த வுட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ். விஷுன்னா விரும்புகிறது. சரியா? நான் விரும்புகிறேன். would you shut the window please. சரியா? நீ வந்து அந்த விண்டோவை மூடுறதுக்கு நான் விரும்புகிறேன். சரியா? would you shut the window please. நம்ம ஹார்ஷாக ஒருத்தரும் சொல்லக்கூடாது. சரியா? அப்போது வுட்டு எதுக்கு வந்து பொலைட்டாக ஒருத்தங்களை அப்படி செய்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வுட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஹேபிட் இன் த பாஸ்ட். சரியா? அண்ட் ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட்னா கடந்த கால பழக்கம். சரியா? கடந்த காலத்தில் நிகழ்வை நம்ம சொல்கிறதுக்கு, கடந்த கால நிகழ்வுகள் சொல்கிறதுக்கு. இப்போ சம்டைம்ஸ் ஷீ வுட் பிரிங் மீ ஃப்ளவர்ஸ். முந்தி வந்து ஷீ வுட் பிரிங் மீ ஃப்ளவர்ஸ். அந்த நீங்கள் ஸ்கூலில் இப்போ காலேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு பூலாம் கொண்டு வருவா அப்படின்னு கொண்டு வந்து தந்திருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த இதுக்கு வந்து ஷீ வுட். சரியா? வுட் யூஸ் பண்ணுவோம். அப்போ வில்லோட பாஸ்ட் டென்ஸ் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்? விஷுக்கும் ஹேபிட்ஸ் இந்த பாஸ்ட்டுக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஷேல். ஷேல் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜஷன். சஜஷன்னா என்ன? பரிந்துரை. ஷால் ஐ கேரி யுவர் லக்கேஜ். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்கலாம். சிலர் சொல்லுவாங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, சிலர் ஓகே சொல்லுவாங்கள்ல. அது கேட்குறதுக்கு நம்ம கேட்கலாம். ஷால் ஐ கேரி யுவர் லக்கேஜ் அப்படின்னு கேட்கலாம். சரியா? அடுத்து ரெண்டாவது வந்து ஃப்யூச்சரிட்டி. ஃப்யூச்சரிட்டி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எதிர்காலம். ஷால் வில்லெல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தை குறிக்கும். அப்படி தானே? நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, ஃப்யூச்சர் டென்ஸில் படிச்சிருப்போம். அண்டு ஷாலும் வில்லும் எதிர்காலத்தை குறிக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஃப்யூச்சரிட்டினா எதிர்காலம். ஐ ஷால் மீட் மை ஃப்ரெண்ட் டுமாரோ. சரியா? ஐ ஷால் மீட் மை ஃப்ரெண்ட் டுமாரோ. இதில் கொஸ்டின் வராது, ஃபுல் ஸ்டாப். சரியா?
ஐ ஷல் மீட் மை ஃப்ரெண்ட் டுமாரோ, நான் என்னோட ஃப்ரெண்டை நாளைக்கு மீட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இதில் ஐ கூட ஷேல் தான் வருது, அப்படி தானே? ஐ ஷேல், வி ஷேல் மீட் மை ஃப்ரெண்ட் டுமாரோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? அடுத்து மூணாவது வந்து இன்டென்ஷன். இன்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்ஷன்னா நோக்கம். இன்டென்ஷன்னா என்ன அர்த்தம்? நோக்கம். யூ ஷல் ஹேவ் அ கிஃப்ட். சரியா? உனக்கு கண்டிப்பாக கிஃப்ட்டு கிடச்சிரும். சரியா? இது ஒன்றில் கிஃப்ட்டு கிடச்சிரும். அடுத்து நாலாவதுக்கு பார்த்தீங்கன்னா எ த்ரெட் ஆர் காஷன். த்ரெட்னா வந்து அச்சுறுத்துறது, த்ரெட்டன் பண்ணுவாங்க. பாரு, நான் நீ மிஸ்ட்டு சொல்லி கொடுத்துருவேன், உங்கள் மேடத்திட்ட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் இதில் ஐ ஷல் கம்ப்ளைண்ட் அபவுட் யூ டு அவர் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி தான் இங்கேயும் த்ரெட். யூ ஷால் பி என்கொயர்டு. என்கொயர்டுனா ஒன்றை வந்து விசாரிக்கிறது. இப்போ போலீஸ் கஸ்டடியிலலாம் பார்த்தீங்கன்னா என்கொயரி நடத்துவாங்க, அப்போ விசாரிக்கிறதுக்கு தான் என்கொயர்டு. சரியா? யூ ஷால் பி என்கொயர்டு, ஒன்று விசாரிப்போம் அப்படிங்கிறது தான் இது. சரியா? காஷன்னாலும் உனக்கு எச்சரிக்கை. காஷன் இது அச்சுறுத்தல் அல்லது எச்சரிக்கை, அதை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஷேலோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஷுட். சரியா? ஷேலோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஷுட். அண்ட் அதில் 3 டைப் ஆஃப் இது வருது. ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் அப்படின்னா கடமை, நம்மளோட கடமை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். கடமை. யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் யூ லீவ் த கிளாஸ். சரியா? நீ வந்து உன்னோட கடமை என்ன? ஸ்டூடெண்ட்ஸோட கடமை என்ன? நீங்கள் கேம்ஸ் பீரியடுக்கெலாம் கிளாஸை விட்டு போகும்போது நீங்கள் ஃபேனெல்லாம் அப்படி கிளாஸில் ஓட விட்டுட்டு போகக்கூடாது. சரியா? அப்போது என்ன செய்யணும்? யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் வென் யூ லீவ் த கிளாஸ் ரூமை விட்டு நீங்கள் போகும்போதெல்லாம் லைட்டு ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன்ஸ் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ். சரியாம்மா? இதெல்லாம் புரிஞ்ச ஆப்ளிகேஷன், இது உங்களோட கடமை. அடுத்து வந்து ரெண்டாவது வந்து நெசசிட்டி. நெசசிட்டினா தேவை. சரியா? இங்கே வந்து நீ கண்டிப்பாக தேவை, நீ கண்டிப்பாக அதை செய்யணும், யூ ஷுட் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அப்போது கண்டிப்பாக செய்கிறதுக்கு வந்து நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் யூ ஷுட் நாட் ஸ்கிரிபிள் ஆன் த வால். ஸ்கிரிபிள்னா கிறுக்கிறது. சரியா? சின்ன பிள்ளைங்கள்லாம் க்ரையான்ஸ் எல்லாம் வச்சு வீட்டிலலாம் கிறுக்குவாங்க, செவரில் போய் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம். சரியா? அப்போ இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணுவோம். அப்போது கண்டிப்பாக தேவை, நீ இது வந்து என்ன செய்யக்கூடாது, யூ ஷுட் நாட் ஸ்கிரிபிள் ஆன் த வால். அடுத்து அட்வைஸ். சரியா? அட்வைஸ்னால் நீங்கள் என்னது, அடுத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். சரியா? ஆலோசனை. You shall drive very carefully. You should drive your bike carefully, very carefully. You should drive your car carefully. நீ வந்து காரை கவனமாக ஓட்டு, என்ன அப்படி சொல்லுவாங்கல்ல, மெதுவாக போ அப்படி சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோம். சரியா? கடமை அண்ட் தேவை, ஆலோசனை, ஆப்ளிகேஷன், நெசசிட்டி அண்ட் அட்வைஸ், இந்த மூணுக்கும் ஷுட் யூஸ் பண்ணுறோம். 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஐ கமின். சரியா? மே ஐ கமின்னு நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க உங்கள் ஸ்கூல்லலாம், அப்படி தானே? அப்போ பெர்மிஷன் கேட்பீங்க, உங்கள் சார்கிட்டையோ உங்கள் மேம்கிட்டையோ கேட்டிருப்பீங்க பெர்மிஷன். சரியா? பெர்மிஷன்னா என்ன? அனுமதி. மே ஐ கெட் இன் மேம், மே ஐ கோ டு த ரெஸ்ட் ரூம் அப்படிலாம் கேட்டிருப்பீங்க. சரியா? இதெல்லாம் வந்து பெர்மிஷன். அடுத்து பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சாத்தியம். சரியா? இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்லாம் நம்ம கேட்போம், அப்படி தானே? அது சாத்தியம், பாசிபிலிட்டி. இட் மே ரெயின் டுடே, வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் மே ரெயின் டுடே. அடுத்து விஷ் விருப்பம் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கே எழுதிக்கோங்க, விருப்பம். ஐ மே பிகம் அ டீச்சர், இது வந்து உங்களுக்கு விருப்பம். நான் வந்து ஐ மே பிகம் அ டாக்டர், ஐ மே பிகம் அன் என்ஜினியர், ஐ மே பிகம் அ லாயர் அப்படின்னு சொல்வீங்க. சரியா? இப்போ உங்களோட விருப்பத்தை வெளிப்படுத்துறதுக்கு இந்த விஷ், அதாவது இந்த மே யூஸ் பண்ணலாம். ஐ மே பிகம் அ டீச்சர், நான் ஆகலாம். சரியா? அண்ட் அடுத்து வந்து பர்பஸ். பர்பஸ் வந்து நோக்கம். பர்பஸ்னால் நோக்கம், அதாவது
we should do exercise so that we may be healthy. சரியா? நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பாக எக்ஸசைஸ் செஞ்சால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். சரியா? அதனால நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே பாருங்க இருக்கலாம் அப்படி எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீ செய்யணும். கண்டிப்பாங்கிறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணுவோம். அண்டு இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மே. சரியா? அடுத்து பிளெஸ்ஸிங்னா உங்களுக்கு பர்த்டேயோ அல்லது ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அப்போ உங்களை பிளெஸ்ஸிங் வாங்குவீங்க, அப்படி தானே? இப்போ ஆசீர்வாதம். சரியா? அண்ட் உங்கள் அம்மா நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னு சொல்கிறதுக்கு மே காட் பிளெஸ் யூ அப்படின்லாம் சொல்வீங்க. யாருக்காவது பர்த்டேலாம் வந்துட்டுன்னா பாட்டெலாம் படிப்பீங்க, மே காட் பிளெஸ் யூ அப்படின்லாம் படிப்பீங்க, அப்படி தானே? அப்போது நம்ம யாரையாவது பிளெஸ் பண்ணுறதுக்கு மே யூஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் ஒன் மேயோட பாஸ்ட் டென்ஸ் தான் மைட். சரியா? மைட் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி அண்ட் சஜெஸ்ட். சரியா? ஏதாவது சஜெஸ்ட் பண்ணுறது, ஆலோசனை கொடுக்குறது தான். பாசிபிலிட்டின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாத்தியம்னு சொல்லியிருக்கேன், சாத்தியம். அண்ட் இட் மைட் ரெயின் டு நைட். சரியா? சாத்தியமாகலாம். சரியா? இன்றைக்கி மழை பெய்யலாம் அப்படிங்கிறது, இன்றைக்கி நைட்டு அப்படிங்கிறதுக்கு மைட் யூஸ் பண்ணலாம், மே யூஸ் பண்ணலாம், மைட் யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ இங்கே வந்து பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சஜஷன் ஆலோசனை கொடுக்கறதுக்கு, அப்படி தானே? யூ மைட் லேர்ன் ஸ்பீக்கிங் ஃப்ரெஞ்சு. சரியா? அண்ட் ஃப்ரெஞ்சு வந்து பேசுகிறதுக்கு நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ பேசுகிறதுக்கு நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சஜஷன் கொடுக்குறது. சஜஷன்னா உனக்கு ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க, ஆலோசனை. கடைசியாக வந்து மஸ்ட்டு. இந்த மஸ்ட்டும் ஷுட்டும் ஒன்று போல் வரும். சரியா? மஸ்ட்டு இது வந்து மஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஷுட். இந்த ரெண்டும் ஒரே மீனிங் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதில் மஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, யூ மஸ்ட் டூ தட், யூ மஸ்ட் சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் யூ ஷுட் சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். சரியா? இது வந்து நெசசிட்டி. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நெசசிட்டி. நெசசிட்டி வந்து உங்களுக்கு தேவை. ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்து யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் கிரேட்ஸ், யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க டீச்சர்ஸ். அப்படி தானே? உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பேடாக இருக்குது, ஒன்று நல்லா இல்லை, அசிங்கமாக எழுதுறீங்கன்னா அண்டு நீங்கள் வந்து நல்லா எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ தேவை. அப்போ நீ என்ன செய்யணும்? யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் கிரேட்ஸ்னால் ரிசல்ட்டு, உன்னோட படிப்பை வந்து நீ கூட்டணும். சரியா? மார்க்கை வந்து கூட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும், அதுக்கு தேவை நெசசிட்டி. ரெண்டாவது வந்து டியூட்டி. டியூட்டினா என்ன? கடமை, நம்மளோட கடமை. யூ மஸ்ட் கம் டு ஸ்கூல் ஆன் டைம். அதானே? நீங்கள் சும்மா 8:30க்கு ஸ்கூலில் இருக்கணும்னா 9க்குலாம் வரக்கூடாது, அப்படி தானே? அவங்களோட டியூட்டியை சொல்கிறதுக்காண்டி என்ன சொல்லுவாங்க? யூ மஸ்ட் கம் டு ஸ்கூல் ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க டீச்சர்ஸ்லாம், அப்படி தானே? அப்போது மஸ்ட் யூஸ் பண்ணலாம் அண்டு நம்ம ஷுட்டும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டைமில் நம்ம மஸ்ட்டு படிக்கிறதுனால நான் உனக்கு இது போட்டிருக்கேன். அடுத்து வந்து ப்ரொகிபிஷன். ப்ரொகிபிஷன் அப்படி வந்து தடை. ப்ரொகிபிஷன்னா தடை, தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் அ ப்ரொகிபிட்டட் ஏரியா அப்படின்னு போட்டிருப்பாங்க நிறைய இடத்துல, வாசித்திருக்கீங்களா? அண்ட் இது வந்து தடை. யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் ஹியர். இங்கே நீ வந்து என்ன செய்யக்கூடாது? ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸ்மோக்னா பீடியோ சிகரெட்டோ ஏதோ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரியா? செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மஸ்ட் நாட். சரியா? மஸ்ட்டுனா கண்டிப்பாக செய்கிறது, மஸ்ட் நாட்டுனா நெகட்டிவ் வேர்டு வருது, அதனால் செய்யக்கூடாது. புரியுதா? அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வாய்ப்பு. ப்ராபபிலிட்டினா உங்களுக்கு வாய்ப்பு. The man who came must be a servant. உங்கள் வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. சரியா? அப்போ அவன் வந்திருந்தது மேபி இருந்திருக்கலாம், மஸ்ட் பி ஏ சர்வெண்ட். கண்டிப்பாக அவன் வந்து அந்த ஆள் யாரோ தெரியாத ஆள். சர்வெண்ட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ஆள் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரியா? பாசிபிலிட்டி. த மேன் ஹூ கேம் மஸ்ட் பி ஏ சர்வெண்ட் அல்லது ராபர் அல்லது ஏதாவது போட்டுக்கலாம். சரியா? வாய்ப்பு இருக்கலாம். சரியா? அதுக்கு தான் இந்த ப்ராபபிலிட்டி. டிடெக்ஷன். டிடெக்ஷன் அப்படின்னா கண்டறிதல். சரியா? கண்டுபிடிக்கிறது.
இட் மஸ்ட் பி எ பிளான் ராபரி, யார் வீட்லேயோ கொள்ளை நடந்திருக்கு. சரியா? அப்போ கண்டறியறது எப்படின்னா, அப்போ கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சவங்க தான் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்போ இட் மஸ்ட் பி எ பிளான்ட் ராபரி, கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சவங்க தான் யாரோ திருடியிருக்காங்கன்னு சொல்கிறது. சரியா? கடைசியில் வந்து ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிந்துரை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ரெக்கமெண்டேஷன்னா அவங்க யாருக்காவது சீட் வேணும் காலேஜில் அப்படிங்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு போவோம், பரிந்துரை பண்ணுறதுக்கு. சரியா? அதே மாதிரி இந்த நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன்னா, யூ மஸ்ட் ரீட் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ். சரியா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் வந்து அவரோட நாடகங்கள்லாம் இருக்குல்ல, பிளேஸ் எல்லாம் நீங்கள் வாசிங்க. சும்மா இருக்கிற டைமில் லாக்டவுன்லலாம் நீங்கள் ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன். சரியா? அப்போ அதுக்கு யூ மஸ்ட் ரீட் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸ். சரியா? இவ்வளோ தான் உங்களுக்கு மாடல் ஆக்சிலரியில். நெக்ஸ்ட்டு செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி மாடல் ஆக்சிலரி. செமி மாடல் ஆக்சிலரி அப்படின்னா குவாசி மாடல் ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை மார்ஜினல் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? மார்ஜினல் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்டு அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணல. இந்த ரெண்டு தெரிஞ்சாலே போதும். குவாசி மாடல் அதாவது பாதி, செமினா என்ன அரை இறுதி ஆட்டம் சொல்லு, செமி ஃபைனல் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அதே மாதிரி தான் இதில் செமி மாடல்ஸ், அதாவது பாதி, ஹாஃப். புரிஞ்சா? இதில் 4 ரொம்ப ஈஸி. குவாசி மாடல் உங்களுக்கு 4 தான் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்டு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, குவாசி மாடலில் இருந்தோ அல்லது மாடல் ஆக்சிலரியில் இருந்தோ கேட்பாங்க. இது எப்படி கேட்பாங்க? இதில் குவாசி மாடலுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கேன்னா R2 அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். சரியா? செய்ய வேண்டும். சரியா? இதுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு வந்து மாடல் ஆக்சிலரியில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக அண்ட் மஸ்ட்டும் ஷுட்டும் வரும். சரியா? இது வந்து உங்களுக்கு குவாசி மாடலில் வரும். சரியா? அண்ட் மஸ்ட் ஷுட்டு இஸ் போத் ஆர் ஈக்குவல் டு R2. சரியா? நீ கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறது. சரியா? அண்ட் டியூட்டி, ஃபஸ்ட்டு ஒன் வந்து டியூட்டி. யூ ஆர் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் மண்டே. அப்போது உங்களுக்கு செமி மாடல்னு சொல்லும்போது இதில் நீங்கள் மஸ்ட்டும் ஷுட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அதனால நீங்கள் என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? R2 யூஸ் பண்ணணும். நீ வந்து கண்டிப்பாக உன் அசைன்மெண்ட்டை மண்டே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு செமி மாடல் ஆக்சிலரியில் உள்ள வேர்டு வந்து R2. அடுத்து வந்து நெசசிட்டினா உனக்கு ஏற்கனவே சென்னை தேவை. வி ஆர் டு ஹையர் அ டாக்ஸி. நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு டாக்ஸியை உங்களுக்கு தேவைப்படுது ஒரு டாக்ஸி, அதனால் வி ஷுட் ஹையர் அ டாக்ஸி, வி மஸ்ட் ஹையர் அ டாக்ஸி. அப்போது இதில் மஸ்ட்டும் ஷுட்டும் இதில் வராது. இங்கே வந்து செமி மாடலுங்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? R2 தான் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து அட்வைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலோசனை, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது. அண்ட் யூ ஆட் டு பார்ட்டிசிபேட் இன் த எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன். நீங்கள் நல்லா எஸ்ஏலாம் எழுதுறீங்க, யூ ஆர் வெரி குட் அட் ரைட்டிங். அண்ட் அதனால் அவங்க டீச்சர் என்ன சொல்கிறாங்க? அண்ட் நீ வந்து யூ ஷுட் பார்ட்டிசிபேட் இன் த எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்வைஸ் சொல்லுவாங்க. நீ கண்டிப்பாக நீ சேர்ந்துரு என்ன அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு செமி மாடல் ஆக்சிலரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால R2 யூஸ் பண்ணணும். புரிஞ்சா? அடுத்து ஃபிட்னஸ்னால் நம்ம உடற்பயிற்சிக்கு தான் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? இந்த வேர்டு வந்து ஃபிட்னஸ் எப்போவுமே எக்ஸசைஸ் அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் இருக்கும். சரியா? உடற்பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காண்டி இதில் எழுதி வைக்கிறேன். என்னம்மா? ஃபிட்னஸ். அண்ட் யூ ஆட் டு ஒர்க் அவுட் ஃபார் யுவர் ஹெல்த். ஒர்க் அவுட்னா என்னது? எக்ஸசைஸ் பண்ணுறது. சரியா? யூ மஸ்ட் ஒர்க் அவுட் ஃபார் யுவர் ஹெல்த், யூ ஷுட் ஒர்க் அவுட் ஃபார் யுவர் ஹெல்த். அதுக்கு ஈக்குவலண்ட் செமி மாடல் ஆக்சிலரி தான் உனக்கு R2. சரியா? நீ ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்மளை நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும்? எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உள்ள வேர்டு உனக்கு செமி மாடல் ஆக்சிலரி வந்து R2. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த R2. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் டு.
இந்த யூஸ் டு எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கடந்த கால பாஸ்ட் ஹேபிட், சரியா? கடந்த காலத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, சரியா? கடந்த காலம், இது கடந்த காலம். நான் வென் ஐ வாஸ் யங் ஐ வாஸ் ஸ்விம்மிங் இன் த ரிவர், சரியா? ரொம்ப சின்ன பிள்ளையில் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ நம்ம பெரிய பிள்ளைங்களாக ஆகிருப்போம், சரியா? அப்போ நான் சின்ன பிள்ளையில் இருந்தேன், அப்போ அந்த மாதிரி பாஸ்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடக்கிறத நம்ம சொல்லணும். அப்படிங்கும்போது யூஸ் டு யூஸ் பண்ணணும். செமி மாடல் ஆக்சிலரி வந்து யூஸ் டு யூஸ் பண்ணணும். அப்போது மை கிராண்ட் மதர் யூஸ் டு டெல் மீ பெட் டைம் ஸ்டோரிஸ் வென் ஐ வாஸ் ஸ்மால். நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டியம்மா எனக்கு கதை சொல்லியிருக்காங்க, பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நீ ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறீங்க, சரியா? கடந்த காலத்தை. அப்போ இதுக்கு வந்து யூஸ் டு எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஒரு சென்டென்ஸில் வந்து இங்கே பாருங்கள், செமி மாடல் ஆக்சிலரியில் இந்த வென்னுன்னு ஒரு வேர்டு இருக்குதா? இங்கே பாருங்கள், வென்னுன்னு ஒரு இது ஒரு க்ளூ வேர்டு, சரியாம்மா? இந்த வென்னுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் டு போட்டுடலாம், சரியா? யூஸ் டு யூஸ் பண்ணிடலாம். அடுத்து நீடு. நீடுனா தேவை. நீடுனா என்ன அப்படின்னா தேவை, நெசசிட்டி. அண்டு நெசசிட்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் உங்களுக்கு தேவை தான் மீனிங் வரும். ஐ நீட் டு பை அ செல்ஃபோன், ஐ நீட் டு பை அ குக்கர், ஐ நீட் டு பை அ நோட் புக். தேவை, சரியா? நான் கண்டிப்பாக எனக்கு தேவையாக இருக்குது, உங்களுக்கு தேவை, அதனால ஐ நீட் டு பை அ செல்ஃபோன். உங்களுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால அண்ட் ஐ நீட் டு பை அ செல்ஃபோன், சரியா? எனக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அனதர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐ நீட் டு பை அ பைசைக்கிள், சரியா? இப்போ சைக்கிளில் போகிறது உங்களுக்கு நல்லதில்லை எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு, சரியா? அண்ட் ஐ நீட் டு பை அ பைசைக்கிள். இப்படி நீங்கள் உங்களுக்கு சொல்லி சொல்லி பார்க்கணும் இதெல்லாம், சரியா? அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன். மாரல் ஆப்ளிகேஷன்னா தார்மீக பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? நம்மளோட பொறுப்பு, சரியா? பொறுப்பு ஆக்சுவல் தமிழில் வந்து தார்மீக பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுப்புங்கிறதே போதும், சரியா? அந்த இதே போதும் உங்களுக்கு, இதே கரெக்ட், சரியா? இது ஒன்று போதும். மாரல் ஆப்ளிகேஷன், வி நீட் டு கீப் அவர் சிட்டிஸ் க்ளீன். இதோட நம்மளோட பொறுப்பு என்ன? பொறுப்பு நம்மளோட சிட்டியை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும், சரியாம்மா? இதுதான் நம்மளோட பொறுப்பை பற்றி பேசுகிறதுக்கு வி நீட் டு தேவை. நம்ம வந்து சிட்டியை வந்து க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வி நீட் டு கீப் அவர் சிட்டிஸ் க்ளீன். இது எல்லாமே வந்து வி ஷுட் கீப் அவர் சிட்டிஸ் க்ளீனும் வரும், வி மஸ்ட் கீப் அவர் சிட்டிஸ் க்ளீனும் வரும். ஆனால் இதில் செமி மாடல் ஆக்சிலரி வர்றதுனால வி நீட் டு கீப் அவர் சிட்டிஸ் க்ளீன் தான் எழுதணும். நீங்கள் பார்க்கணும் அதில் மாடல் ஆக்சிலரி கேட்டிருக்காங்களா, செமி மாடல் ஆக்சிலரி கேட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், சரியா? இதில் வந்து மூணாவது வந்து அட்வைஸ். அட்வைஸ் வந்து உங்களுக்கு அதே தான், ஆலோசனை, சரியா? அண்ட் நோ நீட் டு லேர்ன் ஆல் த லெசன்ஸ். உங்கள் டீச்சர்கிட்ட கேட்பீங்க, டீச்சர் நான் அவ்வளோ லெசனையும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்பீங்க. அப்போ உங்கள் டீச்சர் என்ன சொல்லுவாங்க? ஒன்று தேவையில்லடா, நீ ஃபஸ்ட்டு 3 படி அப்படி சொல்லுவாங்கள்ல. அப்போ நோ நீடு, நோ அப்படின்னா தேவையில்லை, நீடுனா தேவை, சரியா? ஐ நீட் டு ஸ்டடி ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ், சரியா? அப்படி சொல்லலாம். இது நோ நீட் டு லேர்ன் ஆல் த லெசன்ஸ், சரியா? நெகட்டிவாக சொல்லும்போது நோ வரும், சரியா? இதான் ஆலோசனை. இவ்வளோ தான் உனக்கு நீட் டுல. டேர் கடைசியில் வந்து டேர்னா தைரியம் அப்படின்னு வரும். டேர்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா தைரியம் தான் சொல்லுவாங்க. இதில் வந்து போல்டுனஸ்னாலும் உங்களுக்கு தைரியம்தான். ஹி டேர் டு வெஞ்சர் இன்டு த டார்க். வெஞ்சர்னா அந்த இருட்டுக்குள்ளே போகிறது, சரியா? அண்டு இப்போ ஹி டேர் டு வெஞ்சர் இன்டு த டார்க். அதேமாரி உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இந்த டேர் எது கூட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹவு அப்படின்னு ஒரு வேர்டை வந்து நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்க, செமி மாடல் ஆக்சிலரி கொடுத்துருக்காங்க. அதில் ஹவ் அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் டேர் யூஸ் பண்ணிடலாம், சரியா? ஹவு டேர் யூ கம் இன்டு மை ரூம். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என் ரூம்குள்ளே வந்திருப்ப அப்படின்னு சொல்கிறது, எவ்வளோ தைரியம், சரியா? அப்போது ஹவுனா எவ்வளவு. அப்போது இந்த ஹவுங்கிற வேர்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டேர் அப்படிங்கிற வேர்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அடுத்து வந்து சேலஞ்ச். சேலஞ்சுனா சவால் விடுறது,
சரியா? சவால். I dare you you to enter the lion's cage. சரியா? அண்ட் இதுக்கு வந்து இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி சொல்கிறது, லயனோட கூட்டுக்குள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, சேலஞ்சு விடுவோம்ல, சேலஞ்ச். சரியா? அந்த கூட்டுக்குள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். ஐ டேர் யூ டு என்டர் த லயன்ஸ் கேஜ். கேஜ்னா தெரியும், அந்த கூண்டு, லயன் வச்சுருப்பாங்கள்ல. இந்த சர்க்கஸ்லலாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், கேஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. சரியா? அப்போ நீங்கள் சொன்ன நீ அந்த லயன் கேஜுக்குள்ளே போய் பாரு அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அப்போ சவால் விடுறது, தூண்டி விடுறது. சரியா? அப்போ இவ்வளோ தான் உங்களுக்கு இதில் செமி மாடல் ஆக்சிலரியில். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். எக்ஸாமில் வந்து உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன். சரியா? இது எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்பாங்க. 1 மார்க்கு கண்டிப்பாக இதில் இருக்கும். இப்படி கொடுத்து, இல்லை உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் கிடையாது, அதனால் எந்த கொஸ்டின்லாம் சொல்ல முடியாது, இப்படி இருக்கும். ஆனால் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். டேஷ் ஸ்பீக் இங்கிலீஷ். இதில் வந்து யூஸ் மாடல் ஆக்சிலரி அப்படி கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், மாடல் ஆக்சிலரி இதில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம், கேன் யூஸ் பண்ணலாம். சரியா? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். சரியா? ஐ மஸ்ட் ஸ்பீக் இங்கிலீஷ்னாலும் கரெக்ட் தான், ஐ ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ்னாலும் கரெக்ட் தான். சரியா? இப்படி உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மாடல் ஆக்சிலரிக்கு வந்து ஒரு தரோ நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதேமாரி செமி மாடல் ஆக்சிலரியும் உங்களுக்கு தரோ நாலேஜ் கிடச்சிட்டு, அண்டு உங்களுக்கு வந்து இனிமேல் ப்ரைமரி ஆக்சிலரிக்கு மட்டும் தனி வீடியோ போடுறேம்மா. நான் பாருங்கள், இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் இன்னொரு தடவை 2-3 தடவை வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே, and thank you for watching. I'll meet you in another session.